Hi guys, welcome to Kena Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 18th நவம்பர். ஸோ 18th நவம்பருக்கான டேட்டாவை வந்து நான் ரிப்ளே மோடில் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ நேற்று அனாலிசிஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,400 கீழே வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். அதே மாதிரி 42,600க்கு மேலே வந்து நம்ம பை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நேற்று ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். ஸோ நம்ம வந்து நேற்று டபுள் டாப் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட்டை ஓப்பன் ஆகும்போது எங்கே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 42,560 ஓப்பன் ஆயிடுச்சு. அது வந்து நல்ல ரெசிஸ்டன்ட் ஜோன். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருந்துச்சு அப்படின்னா ஒரு நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் அங்கேருந்து போகாதனால நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேஞ்சோட அப்பர் ஏரியாவில் வந்து மறுபடியும் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்பர் ஏரியாவில் வந்து மறுபடியும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறனால என்ன ஆகும் ஐடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து இமீடியட்டாக நம்ம இந்த ஏரியாவில் வரும்போது நம்ம செல் பண்ணியிருக்கலாம். அப்படி இமீடியட் செல்லிங் நம்ம பண்ண மாட்டோம், இல்லை வந்து பண்ணுறதுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ லோ அப்படி இந்த சென்ஸ் என்னென்னா இந்த மாதிரி ஒரு லோ ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லோ ஃபார்ம் ஆகணும். லோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த லோ பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம செல் என்ட்ரி பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் கேஸ் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த லோ வந்து ஃபார்ம் ஆகட்டும். லோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம இந்த என்ட்ரி எடுப்போம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணுச்சு. பட் எல்லாமே வந்து இந்த லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்காதனால நமக்கு என்ட்ரி கிடைக்காது. ஸோ நமக்கு வந்து ஐடியலாக வந்து இந்த லைனுக்கு கீழே அதாவது 42,480 கீழே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க முடியும். அதுக்கு நடுவில் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ ஃபர்தராக வந்து இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் மறுபடியும் 42,550 வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் கேண்டில் இங்கே விழுங்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இது டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் இமீடியட் டபுள் டாப் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல பேரிஷ் கேண்டில் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? பட் இந்த என்ட்ரியும் உங்களுக்கு வந்து வேணாம், இதுக்கு வந்து இன்னும் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 42,480 வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் கூட என்ட்ரி எடுப்போம். சரிங்களா? அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பிரேக் கொடுக்குற மாதிரி கிட்ட வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து பிரேக் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த கேண்டிலும் பிரேக் கம்ப்ளீட் ஆகலை. ஃபைனலி இந்த கேண்டில் உங்களுக்கு பிரேக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஐடியலாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட 50% தான். ஸோ இந்த கேண்டிலோட 50% மார்க்கெட் வரும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியாவுக்கு மேலே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ். நம்ம டார்கெட் வந்து ஆஸ் யூஷுவல் நேற்று சொன்ன மாதிரி தான். ஒன்ஸ் மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் இந்த லோ ஹோல்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நமக்கு டார்கெட் ஏரியா வந்து 42,240 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட டார்கெட் டேரெக்டாக நம்ம இங்கே பார்ப்போம். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஆல்ரெடி மார்க்கெட் டபுள் டாப் ஃபார்ம் ஆயிடுச்சு. மறுபடியும் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் ஆனதுனால நம்ம அதிக ப்ராபபிலிட்டி கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட டார்கெட் ஏரியாவை இங்கே வச்சுக்கலாம். ஸோ மீன்வைல் வந்து என்ன பண்ணி இன்னொரு மெத்தட் என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே போக போக நம்ம வந்து எஸ்எல் ட்ரைலிங் மெத்தட் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரேடை வந்து பிரேக் ஈவன் கொண்டு வந்துடும். சரிங்களா? சப்போஸ் இப்போ 42,400 மார்க்கெட் திரும்புது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகும். சரிங்களா? அப்படியே வந்து நம்ம ட்ரையல் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேடை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 50%குள்ளே வந்துருச்சு. ஸோ 50% வந்ததுடனே நமக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு நம்ம ஐடியாவில் பார்ப்போம். ஸோ மறுபடியும் மார்க்கெட் கண்டினியூஷனாக கீழே வந்துட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 40,240 கிட்ட வந்துச்சு நமக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு 60% ப்ரைஸ் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து பிரேக் ஈவன் ட்ரேடுக்கு போகிறோம். ஸோ பிரேக் ஈவன் ட்ரேட் வந்து ஐடியலி வந்து எங்கே வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் டு காஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஃபர்தராக வந்து இந்த டார்கெட் ஏரியா ஹிட் பண்ணோம். அப்படி இல்லை நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியலி வந்து ப்ராஃபிட் புக்கிங் பார்ஷியலி புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம இந்த டார்கெட் ஏரியா ஹிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபர்தராக மறுபடியும் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்துச்சுன்னா இந்த ஏரியா ஹிட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. சரிங்களா கைஸ்? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் நமக்கு டார்கெட் ஐடியெலாம் ஹிட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. நமக்கு பிரேக் ஈவனும் ஹிட் ஆகலை. சரிங்களா? ஸோ பிரேக் ஈவன் ஹிட் ஆகலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பிரேக் ஈவனை வந்து இன்னும் கம்மியாக்கலாம். ஸோ பிரேக் ஈவன் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ரேஞ்ச் அதாவது 42,400 கிட்ட கொண்டு வந்துடலாம். ஸோ பிரேக் ஈவன்லேருந்து மறுபடியும் 30 பாயிண்ட்ஸ் இங்கே ப்ளஸில் இருக்கீங்க. ஸோ சப்போஸ் மார்க்கெட் ஹிட் ஆனாலும் உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக டார்கெட் ஏரியா ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஆர்டர் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்திருக்கோம். ஸோ ப்ராஃபிட் புக் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் கைஸ், இதுதான் இன்றைக்கான பேங்க் நிஃப்டியோட என்ட்ரி எக்ஸிட். ஸோ மார்னிங் பேஸ் பண்ணி செல்லிங் என்ட்ரி.
இப்போ சப்போஸ் நம்ம வந்து மார்க்கெட் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பையிங் என்ட்ரி எது வரைக்கும் நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,360க்கு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம வந்து ஐடியில் பை பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,480. ஸோ இதுதான் வந்து பிரேக் அவுட் ஏரியா. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து ஐடியல் என்ட்ரி. அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த லோவில் கீழே தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட லோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட லோ. ஸோ இந்த லோ கீழே ஸ்டாப் லாஸ் அண்ட் மை டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து இதுதான் வந்து பிரேக் அவுட் ஏரியா. ஸோ இதுதான் நம்ம ஐடியல் டார்கெட்டாக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரேடும் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹிட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனோட செட்டப். ஸோ நம்ம வந்து 2 ட்ரேட் என்ட்ரி இருக்குது. ஒன்று வந்து செல் சைடு என்ட்ரி, ஒன்று வந்து பை சைடு என்ட்ரி. ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து 50-50 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் ஈஸியாக ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை கைஸ்.